பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த முறை அரவக்குறிச்சியில் தோல்வியடைந்தார். ஆனால் கடந்த தேர்தலில் கோவை பகுதியில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர் கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூர், சிங்காநல்லூர் அல்லது திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் ஆகிய தொகுதிகளில் ஒன்றை தேர்வு செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பண்ருட்டியிலிருந்து நெய்வேலிக்கு மாற திட்டமிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு நெய்வேலியில் அவருக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கருதப்படுகிறது. மேலும் விசிகவின் வன்னியரசு வானூர் தொகுதியிலிருந்து எழும்பூர் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆலந்தூரிலிருந்து 1000 விளக்கு தொகுதிக்கு மாறலாம் என தெரிகிறது. இதேபோல நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியையும், டாக்டர் மகேந்திரன் கோவை தெற்கு அல்லது பொள்ளாச்சி தொகுதியையும் தங்களது அடுத்த இலக்காக வைத்துள்ளனர். இந்த தொகுதி மாற்றங்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வரும்போதுதான் உறுதியாகும் என்றாலும், இப்போதே தமிழக அரசியல் களம் பெரும் மாற்றங்களுக்கு தயாராகி வருகிறது.